அதால் எனக்கு முழுமையான இது இல்லை. விசேட தேவை உள்ள ஒரு நபராக நான் இந்த இதில் வாழ்ந்து வாரேன் சமூகத்து மத்தியில். நான் வளர்மதன் கமலேஸ்வரி. நான் ஒரு முன்னாள் போராளி. 10 வருஷ காலமாக முன்னாள் போராளியாக இருந்தேன். நான் 10 வருஷமாக யுத்த காலத்தில் இருந்ததால் எனக்கு இடது காலில் வெடிப்பட்டது இருந்து 2007ஆம் ஆண்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயமாக்கப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து 2012ஆம் ஆண்டு திருமணம் முடித்தேன். நான் திருமணம் முடித்து 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து சிறு தொழில் செஞ்சினாங்க. வளவுக்குள்ள உற்பத்திகள் சேர்னாங்க. பயர், உளுந்து, கௌப்பி பல வகையான உற்பத்திகள் சேர்னாங்க. பாரம்பரிய முறைப்படி தேங்காய் கையால் காய்ச்சி விற்பனை செய்து வந்தேன். நான் டிஎஸ் ஆஃபீஸால் இன்னொரு முன்னாள் போராளி என்று சொல்லி தெரிவு செஞ்சுருந்தவங்க, அவங்க யூஎன்டிபி நிறுவனத்துக்கு அறிவிச்சிருந்தவங்க இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்புறம் யூஎன்டிபி நிறுவனத்தால் வந்தவங்க இந்த வீடு தேடி வந்து நான் செய்கிற தொழில்கள் உற்பத்திகள் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அவங்க என்னைய தெரிவு செஞ்சு உதவி வழங்கினவங்க. இந்த பயிற்சிக்கு போனதால் எனக்கு நிறைய நண்பர்களோட தொடர்பு கிடைச்சிருந்தது. அம்பாறை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லி வேறு மாவட்ட நண்பர்களோட தொடர்பு கிடைச்சிருந்தது. அவங்க ஊடாக இது உற்பத்தி பொருட்களை கூடுதலாக விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு இந்த உதவியை தந்த யூஎன்டிபி நிறுவனத்துக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னை போல் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கு உதவியது போல் உதவ வேணும் என கேட்டுக்கொள்கிறேன். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மீண்டும் சமூகமயமாக்கப்பட்டு திருமணம் முடித்து 2 பிள்ளைகளோட சமூகத்துக்குள்ளே வாழ்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாருக்குமே 2 சான்ஸ் இருக்குது, 2வது வாழ்க்கை ஒன்று இருக்குது. நான் என்ற வாழ்க்கை 2வது வாழ்க்கையை அடைஞ்சிட்டேன். அதை நீங்களும் அடைய வேணும்.